ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு ஒரு பக்கம் சமையல். இப்போ நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். நான் மோஸ்ட்டாக எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். பட் இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிடணும், ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் பன்னீரை க்யூப் சைஸில் கட் பண்ணிக்கிட்டு அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு நம்ம மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஜென்டிலாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு அரை முடி தேங்காய், இல்லை அதுக்கும் கொஞ்சம் குறைவா உங்களோட ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 2-3 பீஸ் தேங்காவை சீவிட்டு துருவிட்டு அதோட பூண்டு, காற்றுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் சீரகம், கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணிவிட்டு அதையும் உள்ள சேர்த்துட்டு இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் குறை அரைச்சிக்கோங்க. அரைக்கலன்னா லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், பன்னீர் நமக்கு நல்லா சூப்பராக ப்ரௌன் கலரில் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை தனியாக எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போது அதே எண்ணெயில் அதே பேனில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக மிளகு, ஒரு கை அளவுக்கு வேர்க்கடலை வறுக்காதது, நீங்கள் வறுத்ததாக இருந்துச்சுன்னா நீங்கள் கடைசியில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக முந்திரி, இது எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைய நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இதோட 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு வெங்காயம் அந்த கண்ணாடி பதத்துக்கு வரும் இல்லைங்களா, டிரான்ஸ்பரண்ட், அந்த க்ளாஸியாக இருக்கிற அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிடலாம் நல்லா. பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ இதோட கேரட் 1 கப்பு, பீன்ஸ் 1 கப்பு, இது ரெண்டுமே சேர்த்து ரொம்ப அதிகமாக போட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயம், பீன்ஸ், கேரட்டு இது எல்லாமே நல்லா நமக்கு குக் ஆகணும். சால்ட்டு நம்ம பார்ஷியலாக தான் சேர்க்க போகிறோம், ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். சால்ட்டை இப்போதைக்கு இந்த காய்கறிகளுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் நான் இப்போ சால்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்துடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா எல்லாமே ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த காய்கறிகள் ப்ளஸ் இந்த பேஸ்ட் இது எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா ஈவனாக இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக லைட்டாக சால்ட்டு கொஞ்சம் மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இப்போ பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இது கொத்தமல்லி ஸ்மெல் தான், நமக்கு அந்த அளவுக்கு ரா ஸ்மெல் இருக்காது. பட் ஸ்டில் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு பாஸ்மதி அரிசியை நல்லா உதிரியாக இந்த மாதிரி வடித்து வச்சுருக்கேன். அரிசி வேக வைக்கும்போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வேக வச்சுக்கலாம். சால்ட்டு கொஞ்சமாக பார்த்து போட்டு சால்ட்டும் போட்டு வேக வச்சு எடுத்து ஆறக்க வச்சுருங்க கம்ப்ளீட்டாக. இப்போ நமக்கு இந்த மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. வேக வச்ச ரைஸுமே உள்ளே சேர்த்துட்டு இப்போ இது நல்லா ரொம்ப ஜென்டிலாக பார்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், நீங்கள் வாயில் போட்டு பாருங்கள். உப்பு உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் பவுடர் உப்பு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஃபைனலாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா பன்னீர், அதை நம்ம உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு கொத்தமல்லி பன்னீர் புலாவ் ரெடி. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கலாம். நான் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறேன். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே மிக்ஸ் பண்ணால் தான் அது கருகிடாமல் இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட பொட்டேட்டோ எந்த சைஸ்க்கு வேணுமோ அதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சிப்ஸ் மாதிரி ரவுண்ட் பீசஸில் கட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா உள்ளே சேர்த்துட்டு மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மீடியம் லோ அந்த மாதிரி நம்மளோட ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. மக்களே, நான் திரும்ப சொல்கிறேன், இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டாடா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.